ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கலர்ஃபுல்லான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்த்துடலாமா? நான் இன்றைக்கி செய்ய போகிறது தேங்காய் மாங்காய் சுண்டல் தாங்க. இது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுத்து அனுப்புங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு திரும்ப உங்ககிட்ட கேட்பாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பட்டாணி இருக்குது பாருங்கள், அதை முந்தின நாள் நைட்டே ஊற போட்டு வச்சுக்கலாம். காலையில் அதை நல்லா ஒரு அலசிட்டு நம்ம குக்கரில் மாற்றி ஒரு 4-5 விசில் வேக வச்சுருங்க. ரொம்ப மசியக்கூடாது, நல்லா கடக்கான ஸ்டேஜில் இருந்தாலே நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு கடாயில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே கடுகு, ஒரு வத்தல், அப்புறம் ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக காயத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு ஒரு 5 விசில் வேக வச்சு எடுத்தோம் இல்லையா பட்டாணி, அதையும் சேர்த்துட்டு நல்லா தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்பைசஸில் என்னெல்லாம் சேர்க்க போகிறேன்னா சில்லி தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம திருவி வச்சுருக்கோம் இல்லையா மாங்காய், கேரட் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மாங்காய் மட்டும் தொலியோடு திருவிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி இலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கிண்டுக்கினதுக்கப்புறமா ஃபைனலாக லெமன் ஜூஸ் இல்லைனா சாட் மசாலா, நான் சாட் மசாலா சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சம் டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் சூடாக சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்டியான தேங்காய் மாங்காய் சுண்டல் ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.